வாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமார் சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் கோகுல் தொலைபேசி வாயிலாக தரும் தகவல்களை பார்க்கலாம். கோகுல், சொல்லுங்க, ராம்குமாரை எத்தனை நாட் காவலில் இருந்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருக்காங்க? சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் பெண் சாப்ட்வேர் இன்ஜினியர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் இருக்கக்கூடிய ராம்குமாரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக தற்பொழுது எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறையினர் ராம்குமார் அழைச்சி வந்திருக்காங்க. 5 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த வழக்கை பொறுத்தளவு காவல்துறையினர் பல கோணங்களில் விசாரணை நடத்தினாலும் பல்வேறு ஆதாரங்களை திரட்டி கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் உள்ளிட்ட சாட்சியங்களை வைத்தும் அதே போல நேற்றைய தினமும் சாட்சியங்கள் மூலம் அடையாள அணிவகுப்பும் நடத்தப்பட்டுள்ளது. இன்று போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும். இந்த கொலை வழக்கில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது, இந்த கொலை என்ன காரணத்திற்காக நடந்தது, வேறு ஏதாவது யாருக்காவது தொடர்பு உள்ளதா என விசாரிக்கவும், அதே போல கொலை நடந்த இடத்தில் ராம்குமாரை வைத்து விசாரிப்பதற்காகவும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை முடிவு பண்ணியிருந்தாங்க. 5 நாள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக எழும்பூர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி 14வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல தற்பொழுது அந்த மனு விசாரணைக்கு வர உள்ளது. அதற்காக ராம்குமாரை ஆஜர்படுத்துவதற்காக தற்பொழுது காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு ராம்குமார் அழைச்சு வந்திருக்காங்க. ஹேமா, கோகுல், ராம்குமார் மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருக்கிறதா அவரை சந்திச்ச அவருடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ராம்குமார் இப்போ எப்படி இருக்காரு? தற்பொழுது ராம்குமாருடைய உடல்நிலை குறித்து காவல்துறையினரிடம் கேட்டபோது ராம்குமார் எந்தவித உடல்நிலை பிரச்சனை இல்லாமல் தற்போது முழு உடல்நிலை தேறி வந்திருப்பதாகவும் தற்பொழுது எந்தவித பிரச்சனை இல்லை என்று காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. அதே போல புழல் சிறையை பொறுத்தளவு புழல் சிறையில அவர் தனி அறையில அடைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு முழு மருத்துவ சிகிச்சைகளும் அங்கு புழல் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவர் மூலம் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் ராம்குமாருடைய வழக்கறிஞர் தரப்பில் சொல்லக்கூடியது அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவரை போல இருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளார். ஆகவே அவர் அந்த சிகிச்சையின் போது அவர் அளித்த வாக்குமூலம் எதுவுமே செல்லாது என்று வழக்கறிஞர் தரப்புல தெரிவிக்கிறாங்க. இருந்த போதிலும் காவல்துறை தரப்புல அவர் உடல்நிலை முழுவதும் தேறி இருப்பதாக காவல்துறை தெரிவிக்கிறாங்க. மருத்துவரிடம் இது குறித்து பேசும்போது ராம்குமாருடைய உடல்நிலை தற்போது எந்தவித ஒரு பிரச்சனை இல்லை என்று தற்போது தெரிவிச்சிருக்காங்க. உடல்நிலை எந்த பிரச்சனை இல்லை என்ற காரணத்தினால் தற்பொழுது நேரடியாக புழல் சிறையில் இருந்து ராம்குமார் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அதன் பின்பு போலீஸ் காவல் எடுத்து விசாரிப்பதற்காக போலீஸ் காவல் எடுத்து விசாரித்த பின்பு ஒருவேளை மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் நீதிமன்றத்துல வந்து ராம்குமாருடைய வழக்கறிஞர்கள் மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் அதற்காக நீதிபதியிடம் அதற்கான வாய்ப்பையும் கேட்பாது எதிர்பார்க்கப்படுகிறது. ஏமா கோகுல், இப்ப போலீஸ் காவலுக்கு ராம்குமார் தரப்பு சார்பாக ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா? அதாவது இந்த கொலை வழக்கில் ராம்குமாருக்கு தொடர்பு இல்லை என்பதுதான் ராம்குமார் வழக்கறிஞர் தரப்பினுடைய முக்கிய வாதமாக உள்ளது. ஆகவே அவர் போலீஸ் காவல் எடுத்து விசாரிப்பதற்கு எந்தவித அவசியம் இல்லை என்பது ராம்குமார் வழக்கறிஞர் தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக உள்ளது. ஆகவே இந்த 5 நாள் காவலில் 5 நாள் காவலுக்கு அனுமதி கேட்டு காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு விசாரணையின் போது நீதிபதியுடன் தங்களுடைய தரப்பு வழக்கறிஞர்களை வைத்து ராம்குமார் தரப்பும் போலீஸ் காவலில் வழங்கக்கூடாது என்று வாதம் செய்வதற்காக தற்பொழுது அவருடைய வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. குறிப்பாக இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் சங்கர் சுப்பும் ஆஜராக இருப்பதாக ராம்குமார் வழக்கறிஞர் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. நீதிபதி இன்னும் சற்று நேரத்தில் அந்த மனு விசாரணைக்கு வர உள்ளது. ராம்குமார் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். விசாரணைக்கு பின்பு எத்தனை நாள் காவலில் நீதிபதி அனுமதி வழங்குவார் என்ற விவரம் தெரிய வரும். காவல்துறை தரப்புல முக்கிய சாட்சியங்களை ராம்குமார் கேட்டால் மட்டுமே அந்த கொலை எப்படி நடந்தது, அதே போன்ற இந்த கொலைக்கான காரணம், முழு காரணம் என்ன, வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற முக்கிய விவரங்களை பெற முடியும். ஆகவே அவர் போலீஸ் காவலில் விசாரிக்க வேண்டும் என்று தங்களுடைய கோரிக்கையை வைப்பதற்காக தயாரா இருக்காங்க. 5 நாள் காவலை கேட்டு தற்பொழுது மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு ராம்குமாருடைய பெற்றோர்கள் வந்திருக்காங்களா? ராம்குமார் தரப்பில் வழக்கறிஞர்கள் மட்டுமே வந்திருக்காங்க. ஆனால் ராம்குமார் வருகையொட்டி எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட 100கணக்கான போலீசாரும் வந்திருக்காங்க. ராம்குமாருடைய வழக்கறிஞர்கள் மட்டுமே வந்திருக்காங்க. அவருக்கு உடல்நிலையில் எது பிரச்சனை உள்ளதா என்பது குறித்து ஏற்கனவே காவல்துறையிடம் கேட்டபோது உடல்நிலையில் ஏற்கனவே அவர் சிறையில் முழுமையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மருத்துவ சிகிச்சை தேவையில்லை என்பதால் தற்பொழுது நீதிமன்றத்துக்கு நேரடியாக கூட்டு வந்துடும் சொல்லியிருக்காங்க. ராம்குமாருடைய பெற்றோர்கள் யாரும் நீதிமன்றத்துக்கு வந்ததாக தற்போது வரை தகவல் இல்லை. ராம்குமாருடைய வழக்கறிஞர்கள் மட்டும் வந்திருக்காங்க. தற்பொழுது எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்துல பலத்த பாதுகாப்போடு ராம்குமாரை ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறை ராம்குமாரை அழைத்து வந்திருக்காங்க.
கோகுல், இப்போ இந்த சுவாதி கொலை வழக்குல ராம்குமாரை விசாரிக்க எத்தனை நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருக்காங்க? அதாவது இந்த வழக்கை பொறுத்தளவு ராம்குமார் தான் கொலை செய்தார் என்ற ஒரு ஆதாரத்தை திரட்டுவதற்காக காவல்துறை பல கோணங்களை விசாரணை எடுத்திருக்காங்க. இந்த வழக்கை விசாரித்த காவல்துறை உயரதிகாரிகளிடம் பேசும்போது கிட்டத்தட்ட 30 முதல் 40 சாட்சிகள் வரை இந்த கொலை வழக்கு குறித்து விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பல ஆதாரங்கள் திரட்டப்பட்டுள்ளது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலும் அதே போல கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் 2 காட்சிகள் சிக்கியுள்ளது. அந்த 2 காட்சிகளும் ஒத்து போகிறதா என்பதற்காக ஆய்வகத்திற்கு அந்த காட்சிகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதே போல ஒரு முக்கிய சாட்சியாக அவர் தங்கியிருந்த இடத்தில் ஒருவர் கொடுத்த வாக்குமூலம், அதே போல கொலை சம்பவம் நடந்த போது நேரில் பார்த்ததாக கொடுத்த சாட்சியங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் ராம்குமாரை கைது செய்திருக்கோம். ராம்குமாரிடம் விசாரணை நடத்தினால் மட்டுமே இந்த கொலைக்கான காரணம் என்ன, வேறு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்தது, வேற ஏதாவது எந்த காரணத்துக்காக இந்த கொலை சம்பவம் நடந்தது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இந்த விசாரணையில் தான் தெரிய வரும் என்பதால் தான் இந்த போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க முடிவு செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் 5 நாள் போலீஸ் காவல் எங்களுக்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக சம்பவம் நடந்த இடத்தில் ராம்குமாரை நேரில் வைத்து விசாரிக்க வேண்டும். கொலை சம்பவம் எப்படி நடந்தது, என்ன காரணத்துக்காக நடந்தது, சாட்சியங்கள் சொன்ன விவரங்கள் எல்லாம் ராம்குமார் விசாரிக்கும் போதுதான் அது உண்மையா இல்லையா என்ற விவரங்கள் தெரிய வரும். ஆகவே எங்களுக்கு 5 நாள் போலீஸ் காவல் தேவைப்படுது என்ற விவரத்தை தான் நீதிமன்றத்தில் அவர் மனுவாக தாக்கல் செய்துள்ளார். நீதிபதி தற்பொழுது அந்த மனுவை விசாரிக்க உள்ளார். ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர்களும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற தங்களுடைய வாதத்தை எடுத்துரைப்பதற்காக தற்போது தயாராக உள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் அந்த மனு விசாரணைக்கு வர உள்ளது. அந்த விசாரணைக்கு பின்பு நீதிபதி எத்தனை நாள் ராம்குமாரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்குவார் என்ற விவரம் தெரிய வரும். கோகுல், இப்போ நேற்று புழல் சிறையில அடையாள அணிவகுப்பும் நடைபெற்றது. இது தொடர்பா இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஏதாவது விவாதிக்க வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா நேற்றைய தினம் அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அதாவது நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் சங்கர் முன்னிலையில இந்த அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டது. 2 முக்கிய சாட்சிகள் இந்த அடையாள அணிவகுப்பின் போது ராம்குமாரை அடையாளம் காட்டுவதற்காக நேற்றைய தினம் சிறைக்கு அழைத்து வந்திருந்தாங்க. அதாவது சுவாதியுடைய தந்தையும் நேற்றைய தினம் புழல் சிறைக்கு வந்திருந்தார். அந்த அடையாள அணிவகுப்பின் போது அந்த கொலையாளியை அடையாளம் காட்டுவதற்காக சுவாதியுடைய தந்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா சுவாதிக்கு தொடர்ச்சியாக மிரட்டல் வந்ததனுடைய பின்னணியாக தான் இந்த கொலை நடந்திருக்கும் என்று சந்தேகிப்பதால், அது சுவாதியுடைய தந்தைக்கு அந்த கொலையாளியை அடையாளம் தெரிய வாய்ப்பு இருக்கு என்பதால் அடையாளம் காட்டுவதற்காக நேற்றைய தினம் புழல் சிறைக்கு சுவாதியுடைய தந்தையும் காவல்துறை அழைத்து வந்திருந்தாங்க. அதே போல நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அந்த கொலையாளி தப்பி ஓடியும் போது பார்த்ததாக ஒரு முக்கிய சாட்சியை நேற்றைய தினம் அடையாள அணிவகுப்பிற்காக கொலையாளி அடையாளம் காட்டுவதற்காக காவல்துறை நேற்றைய தினம் புழல் சிறைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. மேஜிஸ்ட்ரேட் சங்கர் முன்னிலையில் தான் அந்த அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. மேஜிஸ்ட்ரேட் சங்கர் அந்த அடையாள அணிவகுப்பிற்கு பின்பு நேற்றைய தினம் நமக்கு அளித்த பேட்டியில, அதாவது நேரடியாக இந்த அடையாள அணிவகுப்பில் ராம்குமார் முழு ஒத்துழைப்பு தந்தார். அடையாள அணிவகுப்புடைய முழு விவரங்களையும் விசாரணையும் உடனடியாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிவித்ததார். ஆனால் அந்த விசாரணை முழு விவரங்கள் அனைத்துமே வழக்கு விசாரணையின் போது வெளியில் தெரிய வரும். ஆகவே இதுவரை யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை என்ற விவரத்தை நேற்றைய தினம் மேஜிஸ்ட்ரேட் தெளிவாக தெரிவித்தார். அதன்படி நேற்றைய தினமே அந்த அடையாள அணிவகுப்புடைய விசாரணை விவரங்களை நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் சங்கர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கு. நேற்றைய தினம் அவர் அளித்த பேட்டியில் உடனடியாக தாக்கல் செய்ய இருப்பதாக தான் தெரிவித்திருந்தார். அதன்படி நேற்றைய தினம் தாக்கல் செய்திருக்கும். வழக்கு விசாரணைக்கு வரும்போது மட்டுமே அந்த அடையாள அணிவகுப்பில் சொல்லப்பட்ட விவரங்கள் வெளியில் தெரிய வரும் என வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இப்ப இந்த சுவாதி கொலை வழக்கு தொடர்பா சிபிஐ விசாரணை தேவை அப்படிங்கிற ஒரு குரலும் இருக்கு. ஆக இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடவும் வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதாவது இந்த ராம்குமார் மட்டும்தான் இந்த கொலையை செய்தாரா, ராம்குமாருக்கு இது தொடர்பில்லை என்று பலர் தரப்பில் சொல்லப்பட்டு வந்தாலும் அதற்காக அந்த கொலை குற்றவாளி ராம்குமார் தான் இந்த கொலையை செய்தார் என்ற ஆதாரங்களை திரட்டுவதற்காக தான் தற்பொழுது காவல்துறை முழு விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே செய்யப்பட்ட சாட்சியங்கள் அளித்த வாக்குமூலத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. அடையாள அணிவகுப்புல ராம்குமார் தான் கொலை செய்தாரா என்று அடையாளம் காட்டுவதற்காக சாட்சிகளை கொண்டு வந்து காமிக்கணுங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி நேற்று தினம் அடையாள அணிவகுப்பு நடத்திருக்காங்க. ஆகவே இன்றைய தினம் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு முக்கிய காரணமாக காவல்துறை சொல்வதோ ராம்குமார் இந்த கொலையை செய்தார் என்பதற்கு விசாரணை நடத்தினால் மட்டுமே மேலும் சில தகவல் தெரிய வரும். அந்த தகவலின் அடிப்படையிலே நாங்கள் நீதிமன்றத்தில் மேற்கொண்டு விசாரணையுடைய அறிக்கையை தாக்கல் செய்ய முடியும். அதன் பின்பே சிபிஐக்கு மாற்றலாமா வேண்டாமா என்பது குறித்து வெளியில் தெரிய வரும். ஆகவே காவல்துறைக்கு போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் காவல்துறை மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க.
ஆனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மற்ற வெளியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் சொல்லக்கூடிய முக்கிய காரணம், இந்த கொலைக்கு மேலும் சிலருக்கு வாய்ப்பு இருக்கு, தொடர்பு இருக்கு, இந்த கொலைக்கான முழு காரணமும் தெரியவில்லை, பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு மாதிரியாக உள்ளது, ஆகவே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பலர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்படுகிறது. காவல்துறை தரப்பில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் போது மட்டுமே ராம்குமாரிடம் என்னென்ன இந்த கொலைக்கான காரணங்கள் என்ன, மேலும் சில ஆதாரங்கள், முக்கிய சாட்சிகள் விசாரணையின் போது பல முக்கிய தகவல் கிடைக்க வாய்ப்புள்ளது என்ற ஒரு முக்கிய தகவலை வைத்துதான் இன்றைய தினம் நீதிமன்றத்துல போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக அனுமதி கேட்டிருக்காங்க. இந்த போலீஸ் காவல் விசாரணைக்கு பின்பு சில முக்கிய தகவல் வெளிவர வாய்ப்புள்ளது. அந்த தகவலையும் நீதிமன்றத்தில் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றுவதா என்று மற்ற விவரங்கள் தெரிய வரும்.